Dear students, now we are going to discuss about Bohr atom model. In order to overcome the limitation of Rutherford atom model in explaining the stability of the atom and also the line spectrum observed for a hydrogen atom. So, இதுக்கு முன்னாடி Rutherford atom model பார்த்தோம். அதில் ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட் மாடலில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் லைன் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரல் லைனாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக ஆட்டமில் கிடைக்கக்கூடியது லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அதனால் நீல்ஸ் போர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வர்றாங்க. நீல்ஸ் போர் மேட் மாடிஃபிகேஷன் இன் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலில் ஒரு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரு டைனமிக் ஆட்டம் மாடலை அவர் கொடுக்குறாரு. He is the first person to give better theoretical model of the structure of atom. அவர் தான் ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை சிறப்பாக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ he explained the line spectrum of hydrogen atom. ஓகே, ஸோ அவர் என்னென்ன அசம்ஷன் மேட் பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். இந்த படம் என்னதுன்னா லைன் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரான் வந்து ஒரு ஹையர் ஆர்பிட்லேருந்து லோவர் ஆர்பிட்க்கு ஜம்ப் ஆகும்போது அந்த எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு டெஃபினைட் வேவ்லென்த் உள்ள ஷார்ப் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அவர் என்னென்ன பாஸ்லேட்ஸை உருவாக்குனாரு. ஓகே, எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் மூவ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட். இப்போ இது நியூக்ளியஸ் ஹைட்ரஜனையே எடுத்துக்கிடுவோம். இப்போ அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ரிவால்வ் ஆகும். அது எப்படி மூவ் ஆகும்? இட் மூவ்ஸ் இன் த சர்க்குலர் ஆர்பிட். ஸோ அது மூவ் பண்ணுறதுக்கு சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேணும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் பண்ணாலும் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேணும். அது நம்மளுக்கு பேசிக் சயின்ஸு. இப்போ நியூக்ளியஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ், ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், தட் கூலும் ஃபோர்ஸ். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? கூலும் ஃபோர்ஸ் கிவ்ஸ் நெசசரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த எலக்ட்ரான் டு அண்டர்கோ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார். அடுத்து electron in an atom revolve the nucleus only in certain discrete orbits. ஓகே, ஸோ எலக்ட்ரான் வந்து எல்லா ஆர்பிட்லையும் சுற்ற முடியாது. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்கும். தெர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ். அப்போ எலக்ட்ரான் வந்து எல்லா ஆர்பிட்ஸ்லையும் சுற்ற முடியாது. ஓகே, ஒரு அதுக்குன்னு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆர்பிட்டில் மட்டும்தான் சுற்ற முடியும். The electron revolve around the nucleus only in certain discrete orbits. அந்த ஆர்பிட்க்கு பேர் என்னது? ஸ்டேஷ்னரி ஆர்பிட். அப்போ எலக்ட்ரான் when revolve in the stationary orbit do not radiate electromagnetic energy. அப்போ அதுக்குன்னு அனுமதிக்கப்பட்ட அந்த ஆர்பிட்டில் சுற்றும் போது அது என்ன பண்ணாது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணாது. ஓகே, only those discrete orbit allowed are stable orbit. அதை தான் நம்ம stable orbit அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து the angular momentum of the electron in these orbits are quantized. ஸோ அந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா முழுமைப்படுத்தியிருப்போம், குவான்டைசைஸ்டு பண்ணி வச்சுருப்போம். அதை எப்படி எழுதியிருப்போம்? the angular momentum is integral multiple of h by 2 pi அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த h by 2 பையை பிளாங்க் கான்ஸ்டண்ட்டை ரிடியூஸ் பண்ணி h கிராஸ் அல்லது h பார் அப்படின்னு ரீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டால் h பார், h பார்னு என்ன அர்த்தம்னா h by 2 பைன்னு எழுதலாம்னு அர்த்தம். என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஹியர் n டேக்ஸ் த இன்டீஜர் வேல்யூ. 1 2 3 4 இந்த மாதிரி தான் ஆர்பிட்ஸ்க்கு நம்ம பேர் கொடுக்கணும். எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், n h கிராஸ். அப்போ h கிராஸ்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? h by 2 pi அப்படின்னு போடலாம். ஆங்குலர் மொமெண்டம் பற்றி கொஞ்சம் நினைவுபடுத்துங்க 11th.
ஆங்குலர் மொமெண்டம் என்னது? மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு படிச்சிருக்கோமா? பி கிராஸ் ஆர். மொமெண்டம்க்கு என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஆங்குலர் மொமெண்டம்னா எம்விஆர். அப்போ இந்த ஈக்குவேஷனை எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π அப்படின்னு எழுதலாம். இந்த கண்டிஷனுக்கு பேர் ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம போன பாடம் படித்தோமா? அதில் எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் என்ன நேச்சர் இருக்குது? டூயல் நேச்சர் இருக்குது. பார்ட்டிகளும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் வேவ் பேட்டர்ன் ஆஃப் டி ப்ராக்லி வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் த ஆர்பிட்டிங் எலக்ட்ரான் இன் எ ஸ்டேபிள் ஆர்பிட். ஸோ இது ஸ்டேபிள் ஆர்பிட்னா எலக்ட்ரான் அதில் சுற்றி வரும்போது அதனுடைய வேவ் நேச்சரை ரிசம்பிள் பண்ணோம். அப்போ ஒரு வேவ்னா என்னன்னு சொல்லுவோம்? எதை ஒரு வேவ்னு சொல்லுவோம்? ஒரு கிரஸ்ட், ஒரு ட்ரஃப். ஓகேவா? மேலே இருக்கிறது கிரஸ்ட், கீழே இருக்கிறது ட்ரஃப். இது இருந்தால் ஒன் கம்ப்ளீட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதில் பாருங்கள், இந்த டார்க் லைன் எல்லாம் அந்த எலக்ட்ரான் அப்படியே சுற்றி வந்தது. இது ஒரு கிரஸ்ட், ஒரு ட்ரஃப். இதை ஒரு கிரஸ்ட், இதை ஒரு ட்ரஃப்னு வச்சுக்கிடுவோம். அதப்போ இது ஒரு ஒன் வேவ். இது செகண்ட் கிரஸ்ட், செகண்ட் ட்ரஃப்னு வச்சுக்கிட்டேன்னா இது ஒரு ரெண்டாவது வேவ். இது ஒரு தேர்ட் கிரஸ்ட், தேர்ட் ட்ரஃப்னு வச்சுட்டேன்னா 3 வேவ். அப்போ இட் பொசஸ் தி கம்ப்ளீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஆர்பிட்னா, தேர்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றி வரும்போது இட் பொசஸ் 3 கம்ப்ளீட் வேவ்ஸ். ஒன் கிரஸ்ட், ஒன் ட்ரஃப். செகண்ட் கிரஸ்ட், செகண்ட் ட்ரஃப். தேர்ட் கிரஸ்ட், தேர்ட் ட்ரஃப். அப்போ இந்த மாதிரி த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸில் அந்த எலக்ட்ரான் சுற்றி வரும்போது இட் பொசஸ் த கம்ப்ளீட் நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இது ஃபிஃப்த் ஆர்பிட். நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், 5 வேவ்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 கம்ப்ளீட் வேவ்ஸ். இப்போ N3.3 ஆர்பிட்ங்கிறது ஃபோர்பிட்டன். இது அலௌடு கிடையாது. 3னா அலௌடு. ஸோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட் ஆர் தோஸ் வேர் த எலக்ட்ரான் பொசஸ் த கம்ப்ளீட் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. The circumference of the electron's orbit of radius r must be integral multiple of de Broglie wavelength. இது de Broglieயோட ஹைப்போதிசிஸ். ஏன்னா அவரும் வேவ் பார்ட்டிக்கல் டுயாலிட்டியை வச்சு அவர் ஒரு ஆட்டம் மாடலை ப்ரொப்போஸ் பண்ணார். அதில் அந்த டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸில் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ங்கிறது எது அப்படின்னா டி ப்ராக்லி வேவ்லென்த்துடைய இன்டெக்ரல் மல்டிப்புளாக இருக்கணும். என்னெல்லாம் இன்டீஜர் நம்பர். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் என்னது? 2πr n இன்ட்டு லேம்டா. டி ப்ராக்லி வேவ்லென்த் என்னது? லேம்டா ஈக்குவல் டு h/mv. அப்போ இதை இந்த ஈக்குவேஷனில் நம்ம போடும்போது இந்த எம்வி எங்கிட்ட கொண்டு போயிட்டு இங்கே 2π வந்துடுமா? அப்போ திரும்பவும் நம்மளுக்கு அதே போர் கண்டிஷனே திரும்ப கிடைக்குதா? For any particle of mass undergoing circular motion with radius or velocity v, the angular momentum is mv into r. mvr equal to L equal to nh cross. இதை நான் இங்கேயே உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். ஓகே. அடுத்து எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் ஆர்பிட்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ், ஒன்லி டிஸ்கிரீட். அப்போ எலக்ட்ரான் ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்கிரீட்டாக இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜியை நம்ம முழுமைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகும்போது அது எனர்ஜியை என்ன பண்ணாது? ரேடியேட் பண்ணாது. அப்போ ஒரு எலக்ட்ரான் எப்போ எனர்ஜியை ரேடியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ரூதர்ஃபோர்ட் தியரி ஃபெயிலியர் ஆனதே இதுதான். சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணும்போது அது எனர்ஜியை லாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பைரல் பாத்தில் போய் கடைசியில் நியூக்ளியஸில் போய் விழுந்துடும். அப்போ நம்மளுக்கு ஆட்டம் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். இங்கே அவர் பாஸ்லேட்டில் என்ன சொல்லிட்டாரு? Electron revolves in these stationary orbits. When revolve in this stationary orbit,
இட் டஸ் நாட் ரேடியேட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு அது ஜம்ப் பண்ணும்போது இட் எமிட் த ரேடியேஷன். இந்த ரேடியேஷனுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆர்பிட்ஸ், இந்த ரெண்டு ஆர்பிட்ஸ்க்கு இடையில் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதான் the difference in energy is E final minus E initial equal to h mu. Okay, emitted photon உடைய எனர்ஜி h mu. மியூக்கு பதிலாக c by lambda போட்டுக்கலாம். c na speed of light, lambda wavelength, மியூங்கிறது frequency. Okay, the frequency of radiation emitted is related to only change in atomic energy level. ஸோ அந்த அட்டாமிக் எனர்ஜி லெவலுக்கு இடையில் உள்ள சேஞ்சு தான் அந்த ரேடியேஷனாக எமிட் ஆகுது. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆர்பிட்டால் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் சுழலக்கூடிய அந்த ஸ்பீடை பொறுத்து கிடையாது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்பிட்டால் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அழகாக படம் கொடுத்துருக்கான். இப்போ எலக்ட்ரான் லோ எனர்ஜி லெவலில் இருக்குது. அப்போ அது மேலே ஒரு ஃபோட்டான் படும்போது அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்கே போயிடும், ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். இதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். ஓகே, ஹையர் எனர்ஜியில் இருக்கிறது அப்படியே திரும்ப லோவர் எனர்ஜிக்கு ஜம்ப் ஆகும்போது அந்த எனர்ஜி என்ன பண்ணிடும், ரேடியேட் பண்ணிடும். இதுக்கு பேர் எமிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.